பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் மெயின் ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே குவாலிட்டி. ஒவ்வொரு ஹால்லையும், ஒவ்வொரு கிச்சன்லையும், ஒவ்வொரு பெட்ரூம்லையும் ஏசி மாட்டியிருக்கோம். ஃபுல் டோரில் ஒரு ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி சமையல் பாத்திரங்கள் முதல் கொண்டு நம்ம இந்த வீட்டோட சேர்த்தே கொடுக்குறோம். இது ஒரு மாடுலர் கிச்சன். நம்ம சம்சம் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த 4 வில்லாஸை பற்றி பார்க்க போகிறோம். வில்லாஸில் உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது பாருங்கள். இங்கே நல்ல ஒரு இனோவா கார், பெரிய கார் விட்டுக்கலாம், டிஃபெண்டர் கார், இந்த மாதிரி பெரிய கார் இங்கே விட்டுக்கலாம். உள்ளே வரும்போது இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஒவ்வொரு வில்லாஸுக்கும் எல்லாமே சேமாக தான் பண்ணியிருக்கோம். ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே குவாலிட்டி, நீட்டாக பண்ணியிருக்கோம். தரையை பாருங்கள், கிரானைட். உள்ளே வந்த உடனே கிரானைட்டு. மெயின் டோர் வந்து தேக்கில் போட்டிருக்கோம். டோரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நிலையும் தேக்கு தான். இதில் கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். டிசைனாக இருக்குது, நல்ல டிசைனாக இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஹால், நல்ல ஒரு 16க்கு 12 சைஸில் ஒரு பெரிய ஹால். இந்த மாதிரி ஒரு ஹாலில் ஏசி மாட்டி நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. நம்மளுடைய வீட்டில் ஏசி மாட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஹால்லையும், ஒவ்வொரு கிச்சன்லேயும், ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஏசி மாட்டியிருக்கோம். இங்கே விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விண்டோ எல்லாமே யூபிவிசி விண்டோஸ். நார்மலாக உட்டன் இதில் போடாமல் யூபிவிசியில் நம்ம போட்டிருக்கோம். அதில் மஸ்கிட்டோ நெட்டு முதல் கொண்டு நம்ம எல்லாமே இந்த வீட்டுக்கு போட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சேஃப்டி கிரில் எல்லாமே இங்கே பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ரூஃபை பாருங்கள், ஃபால் சீலிங்கு, ஃபேனு, லைட்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். கேபிள் கனெக்ஷன் முதல் கொண்டு நம்ம வீடுகளில் சூப்பராக இருக்கும். ஏசி கூட நம்ம என்ன வச்சுருக்கோம், ஸ்டெபிலைசர் வச்சுருக்கோம். எல்லா ஏசிக்குமே ஸ்டெபிலைசர் இருக்குது. ஹால்லேயே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏணிப்படி இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய படி இருக்குது. அந்த படியில் ஃப்ளோரில் கிரானைட் போட்டிருக்கோம். இங்கே பார்டர் எல்லாமே உருட்டி வச்சுருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கைப்பிடி. இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதில் பெண்ட் பண்ணி இது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரில் நல்ல டிசைனாக இருக்குது, ஹை கிளாஸில் இருக்குது. அப்படியே இங்கே வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இங்கே ஒரு டேபிள் போட்டு வச்சு இங்கே நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு ஏசி இருக்குது. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. நல்ல வெளிச்சம்லாம் நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிகள்லாம் தெரியும். ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மேலே ஒரு ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது. அதை விட சூப்பராக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு, ஹை கிளாஸ் ஃப்ரிட்ஜு நம்ம இந்த வீட்டோடு சேர்த்து கொடுக்குறோம். மேலே ஒரு டோரு, கீழே ஒரு டோரு, டபுள் டோரில் ஒரு ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனை பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். லேடிஸ் என்னென்னலாம் விரும்புதாங்களோ அது எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்குது. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது மைக்ரோவேவ் ஓவன். இதில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், கேக் பண்ணிக்கலாம், பிஸ்கட், இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணிக்கலாம். அடுத்து நார்மலாக வைக்கக்கூடிய அடுப்பு இல்லாமல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ஒரு அடுப்பு, ஓவனு, டிஷ்வாஷரு எல்லாமே நல்லா இருக்குது. ஹைப்ரிட்டாக மாடுலர் கிச்சன். பாத்திரம் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரு, மிக்சி, அதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்ரு, மேலே கபோர்டு ஃபெசிலிட்டி, கபோர்டு ப்ரொவிஷன். இது போக என்னென்னா கிச்சன்லேயும் உங்களுக்கு ஏசி, கிச்சனில் ஒரு ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சிம்னி இருக்குது பாருங்கள். இங்கே அடுப்பில் ஏதாவது புகை வந்துச்சு அப்படின்னா சிம்னியில் உள்ள புகை வந்து மேலே போய் வெளியே போயிடும். வீட்டுக்குள்ளே எந்த புகையும் யாருக்கு ஒரு அலர்ஜி எதுவும் வராது. சமையல்னால ஒரு புகை வந்துச்சுன்னா சில பேருக்கு அலர்ஜி வரும். அதை இந்த சிம்னி வந்து எடுத்து வெளியே கொண்டு போய் கொடுத்துரும். இந்த கிச்சனில் இதையும் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா சைடில் ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷினும் புதுசு தான். வீட்டோட சேர்த்து வாஷிங் மிஷின் இருக்குது. துணி துவைக்கணும்னா இதில் துவைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஹீட்ரு. இங்கே நீங்கள் வெளியே பார்த்த ஹீட்ரு, நீங்கள் இங்கேயும் ஹீட்ரு, நல்ல ஹாட் வாட்டர் இங்கேயும் எடுத்துக்கலாம். நல்ல வாஷ் பேஷனும் நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஒரு பக்கம் பாத்திரத்தை கழுவி இன்னொரு பக்கம் போட்டுட்டு திரும்ப எடுத்து ட்ரைக்கு இங்கே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு. இந்த கபோர்டு ஒர்க்கில் நம்ம என்னெல்லாம் கொடுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள், அதாவது பிளேட்டு, செம்பு பாத்திரங்கள், கப் அண்ட் சாசரு, இந்த மாதிரி சமையல் பாத்திரங்கள் முதல் கொண்டு நம்ம இந்த வீட்டோட சேர்த்தே கொடுக்குறோம். அவ்வளோ ஃபெசிலிட்டி இந்த வீட்டில் இருக்குது. இங்கே நீங்கள் பாத்திரம் வச்சுக்கலாம். குக்கர் இருக்குது பாருங்கள், சட்டி, பாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம்.
அப்படியே வாங்க உள்ளே வாங்க வந்து நம்ம பெட்ரூமை பாருங்கள். நல்ல ஒரு 12க்கு 10 சைஸில் நல்ல பெட்ரூமு. அதில் கப்போர்டு ப்ரொவிஷன், நீங்கள் ட்ரெஸ்ஸை அடுக்கிறதுக்காக இருக்கட்டும், வேறு எந்தெந்த திங்ஸ் வைக்கணும் அப்படின்னாலுமே எல்லாமே இந்த கபோர்டுக்குள்ளேயே அடங்கிடும். இந்த ரூம்லேயும் ஒரு ஏசி, உங்களுக்கு ஒரு கண்ணாடி, ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, இங்கே ஒரு மஸ்கிட்டோ நெட்டு எல்லாம் இந்த ரூம்லேயே இருக்குது. இந்த கபோர்ட்லாம் பாருங்கள், தலவாணி, மெத்தை, கட்டில் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும். டிவி, பெரிய டிவி அதான் இருக்கு பாருங்கள், உள்ள பேக்கிங் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கோம். 55 இன்ச்சு டிவியும் நம்ம சேர்த்து இந்த வீட்டோடு சேர்த்து கொடுக்குறோம். கபோர்டு மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. இதில் நீங்கள் டிவி மாட்டிக்கலாம். இதில் ஒரு ட்ராயரு, இதில் ஒரு டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம். டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட இங்கே குழந்தைங்களோட துணி வச்சுக்கலாம், உங்களுடைய புக்ஸ் வச்சுக்கலாம். எதுக்குனாலும் நீங்கள் இந்த கபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய டாய்லெட்டை பார்த்துடலாம். கீழே நல்லா ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டு நல்லா வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு வாஷ் பேசினு, அதில் ஒரு மிரரு, மிரருக்கான லைட்டு எல்லாமே நல்ல பிராண்டடாக இருக்குது. பிலிப்ஸ் லைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஹீட்ரு பாயிண்ட் இருக்குது, ஹீட்ரு இருக்குது. உங்களுக்கு குளிர் நேரத்தில் ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி ஷவர்லேயும் குளிச்சிக்கலாம். ஹேண்ட் ஷவர் தனியாக இருக்குது. உங்களுக்கு டாய்லெட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்மெல், பேடான ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஏற வெளியே தள்ளி விட்டுரும். அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே துணி காயப்பட கம்பி. ஹால்லையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு கை கழுவணும் அப்படின்னா இங்கே கழுவிக்கலாம். ஒரு பெரிய மிரர் இருக்குது. இந்த மிரரில் உங்கள் முகத்தை பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அப்படியே மேலே வாங்க, அப்படியே மேலே படி வந்தீங்கன்னா நல்லா வளைஞ்சி ஒரு ஸ்டைலிஷான ஒரு படி. மேலே வந்து ஒரு 3 பெட்ரூம். மொத்தம் இந்த வீட்டுக்கு வந்து 4 பெட்ரூமு. நமக்கு இங்கே 3 பெட்ரூம் இருக்குது. உள்ளே வந்ததுமே ஒரு பெட்ரூம் மெயினில். இதுலேயும் ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு ஏசி, கபோர்டு இருக்குது. கீழே பார்த்த ரூமுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்துச்சோ அத்தனை ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. அடுத்ததாக பக்கத்தில் அடுத்த ரூம். இது பெட்ரூம் 2. பெட்ரூம் செகண்ட்லேயும் அதே ஃபெசிலிட்டி தான் இருக்குது. இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட்டு, கீழே பார்த்த அதே டாய்லெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பெட்ரூம் 3, 3வது பெட்ரூம், மாடியில் இருக்கக்கூடிய பெட்ரூமு. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு, எல்லா ரூமுக்குமே ஏசி, கட்டில், மெத்தை. இதில் உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பாத் டப் இருக்குது. பாத் டப்பு எல்லாமே பிராண்டட் தான். நான் சொன்ன மாதிரி பிலிப்ஸு. இந்த பாத் டப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்டில் போட்டிருக்காங்க. இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்டு. அந்த பிராண்டு பாத் டப் தான் இது. இதில் நீங்கள் எந்த சீசன்லாம் வந்து இங்கே குளிச்சிக்கலாம். இதுலேயும் ஹீட்ரு பாயிண்ட் இருக்குது, ஹேண்ட் ஷவர் இருக்குது, மிரர் இருக்குது, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, துணியை தொங்க போடுறதுக்கு கம்பி எல்லாமே இருக்குது இந்த வீட்டில். நம்ம வில்லாஸோட டாப் வியூ பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே டெரஸில் நிற்கிறோம். இந்த டெரஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பச்சை பச்சைன்னு இருக்குது. நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடம் தான் இது. எங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது பக்கத்தில். இதுதான் நம்ம வில்லாஸ். இங்கே ஒன்று இருக்குது, 1 2 3 4 வில்லாஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த வில்லாஸ்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது 4 வில்லாஸ் இருக்குது. இந்த 4 வில்லாஸில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். இதே ஸ்ட்ரக்சரில் தான் எல்லா வில்லாஸுமே இருக்குது. ஒரு வில்லாஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தடுத்த வில்லாஸ் பக்கத்தில் இருக்குது. வில்லாஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் இந்த வில்லாஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 4 வீட்டுக்கும் பொதுவாக ஒரு நீச்சல் குளம் கீழே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் ஸ்விம்மிங் பூல். நல்ல தண்ணி, கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கிறதுனால எப்போதுமே நீங்கள் நீச்சல் குளத்தில் தண்ணியோட நல்லா ஜாலி பண்ணி நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஹாப்பியாக ஜாலியாக இருந்து இந்த நீச்சல் குளத்தில் நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக கம்ப்ரஸர் வெளியே. அதுவும் பேனாசோனிக் பிராண்டு தான், சாதாரண பிராண்டு இல்லைங்க. பேனாசோனிக் ஸ்டாண்டர்டான பிராண்டு தான், எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது வீடு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டை சுற்றி உங்களுடைய மனசை நிம்மதியாக வைக்கிறதுக்காக செடிகள்லாம் வளர்த்துருக்கோம். வீட்டை சுற்றி செடிகள் இருக்குது.
மாமரம் இருக்குது, சின்ன சின்ன மரங்கள் வளர்த்துருக்கோம். வெளியே டாய்லெட் இருக்குது, அப்புறம் வாட்ச்மேனுக்குன்னு தனி ரூம் இருக்குது. 4 வீடுக்கும் பொதுவாகவே ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம். இதுதான் வில்லாவோட அவுட்லுக்கு. வெளியே பெரிய கேட் போட்டிருக்காங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாடலாக ஒரு கேட் இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வில்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. எப்போனாலும் நீங்கள் அந்த வீட்டை வந்து விசிட் பண்ணிக்கலாம். இந்த வில்லா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு கம்மியான தூரத்தில் தான் நம்ம வில்லா அமைஞ்சிருக்கு. இந்த வில்லா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டோம், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு எப்போனாலும் சரி நீங்கள் இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த வில்லா வந்து நீங்கள் எப்போனாலும் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஒவ்வொரு பொருளும் பார்த்து இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் வந்து எப்போவுமே மேனுவலாக போய் ஆன் பண்ண வேண்டாம். பவர் கட் ஆகிட்டு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர். திரும்ப பவர் வந்துச்சுனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் நல்ல ஜாலி பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நல்லா ஜாலி பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வந்து ஹாலிடேஸை ஃபன் பண்ணுறதுக்கு, வெளியூரில் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வில்லாஸ் வேணும் அப்படின்னா இந்த வில்லாஸை நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த வில்லாஸுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கையில் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். வெறும் கையோட உங்கள் ட்ரெஸ்ஸு, சமையலுக்கான பொருட்கள் நீங்கள் கொண்டு வந்தால் போதும். நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வில்லாஸ் அந்த வில்லாஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த வில்லாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி. நம்ம பார்த்த வில்லா இது வில்லா 1, இது வில்லா 2. ஒவ்வொரு வில்லாவுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அடுத்து வில்லா 2, இது வந்து வில்லா 3, இது வில்லா 4. இந்த 4 வில்லாவுக்கும் பொதுவாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பின்னாடி. இதுதான் நம்ம 4 வில்லாஸுக்கும் பவர் இல்லை அப்படின்னா பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர். இதுதான், எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பின்னாடி இந்த ஜென்ரேட்டருக்கு பின்னாடி வந்து வாட்ச்மேன் ரூம் இருக்குது. அவங்க அங்கேயே தங்கிக்கிடுவாங்க. அவங்களுக்கு தனி செப்பரேட் டாய்லெட் இருக்குது. எல்லாமே இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கே தான் இருப்பாங்க.